சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வீட்ல, இவ்வளவு பிரம்மாண்ட வசதிகள் இருக்கா? அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகி, பார்க்குற எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்ன வசதிகள் அந்த வீட்ல இருந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில நடந்து முடிஞ்சுச்சு. நம்ம எல்லோரும் ஆசைப்பட்ட மாரியே சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட டைட்டில் வின்னராக அபிஷேகா அவர்கள் தான் தேர்வாகியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே கருப்பு படத்துல இருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் எடுத்து பாடியிருந்தாங்க. அதனாலேயே அவங்களோட வெற்றி உறுதி அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பாக பிரியதர்ஷன் அவர்கள் வந்திருந்தாங்க. செகண்ட் ரன்னர் அப்பாக தான்வி அவர்கள் வந்திருந்தாங்க. இவங்க தான் டாப் 3 பிளேஸ பிடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு வந்த அபிஷேகாவுக்கு ₹1,00,00,000 வீடு, 2வது பரிசு வந்தவங்களுக்கு ₹10,00,000யும், 3வது பரிசு வந்தவங்களுக்கு ₹3,00,000 பரிசாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதில அபிஷேகாவுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா வீடு, அந்த ஒரு வீடு அப்படிங்கிறது சாதாரணமான வீடெல்லாம் கிடையாது. ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு வீட்ட தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, சூப்பரான ஹால் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பால்கனி அப்படின்னு இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அங்க கிடையாது. இது அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்கக்கூடிய வீட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் அவங்க வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, மினி தியேட்டர், மினி ஜிம், இது மட்டும் இல்லாம ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்குன்னு ப்ளே ஏரியா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த வீடுக்கு பக்கத்திலேயே இருக்குமாமா. அதாவது முழுக்க முழுக்க ஒரு ஹைடெக்கா இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த வீடு அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வீட்ட தான் அபிஷேகா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடு இப்ப சென்னையில கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அபிஷேகா இந்த டைட்டில் வின் பண்ணதன் மூலியமாக இப்படிப்பட்ட பிரம்மாண்ட ஒரு வீட்ட தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த வீட்ல இருக்கக்கூடிய வசதிகள்ல ரொம்ப முக்கியமான வசதிகள் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ப்ராப்பரா அந்த வீட்ல இருக்கக்கூடிய வசதிகள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு பரிசு தான் அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 வின் பண்ணதன் மூலியமா வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்பவே ஷூரா சொன்னாங்க, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வராங்கிறது தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் யார் வராங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டைலாக்குக்கு இணங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரசிகர்களோட பல்ஸை புரிஞ்ச ஒரு பாடலை எடுத்து பாடி அந்த ஒரு டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அபிஷேக் அவர்கள் இந்த பாடலை பாட அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளே கருப்பு பட சாங்கை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோவை போட்டிருக்கோம். அண்ட் நம்ம கணிச்ச மாதிரியே அபிஷேகா அவர்கள் அந்த ஒரு பாடல் தான் பாடியிருக்காங்க. அது மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகியிருக்கு. அதனாலேயே அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை பாடிய ஒரிஜினல் சிங்கரே இந்த அளவுக்கு சூப்பராக இந்த பொண்ணு பாடுவான்னு நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம். அது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. எது எப்படியோ நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டபடி அபிஷேக் அவர்கள் இந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னராக வந்திருக்காங்க. ஒரு தமிழ் பொண்ணு வந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஜெயிச்சிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.